அவர்கள் வசூல் பண்றதுக்காக காசுக்காக எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் மத்தியில மக்களுக்காக படம் எடுக்கக்கூடிய வெற்றிமாறனை போன்றவர்கள் நாம் போற்றணும். இது ஒரு அவார்டு படம் கிடையாது. நம்ம குப்புசாமி சூரிய இருக்காரு, சைலண்டா இருக்காரு. கிளைமாக்ஸ்ல ஒரு சம்பவம் மட்டும் போவாரு. பாருங்க கதைய. நம்ம தம்பி டோக்கன் கொடுப்பா. பைக் டோக்கன் என்ன எவ்வளவு? 20 ரூபா. 20 ரூபாயா? யோ என்னையில தந்தையா? 10 ரூபா தானே? நீலேந்து 20 ரூபாயா? ஏடா அப்படியே? ஐயோ டோக்கன் பார்த்தீங்களா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் தான் வந்தேன். இந்த தேட்டர் ஓப்பன் பண்ணுறப்ப 10 ரூபா டோக்கன் வாங்கியிருந்தேன். இன்னைக்கு தான் ஏற்றுறாங்களா? 20 ரூபா டிக்கெட் டோக்கன் ஏற்றுறப்ப நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறேன். இதுலேருந்து என்ன தெரியுது? சொல்லலாம் 60 நாளாக அப்படி ஏற்றுறீங்களா? மறந்துட்டா பார்த்தீங்களா? பைக் யாரையும் போடலை, நான் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஃபஸ்ட்டு நான் பைக்கு போட்டேன். 10 ரூபா டோக்கனு. இன்னைக்கு விடுதலை படம் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு டோக்கன்லேருந்து பைக் டோக்கன் வந்து 20 ரூபா ஆகுது. என்ன பண்ணுறது? எல்லாம் ரேட்டு ஏறிட்டு எல்லாம் 20 ரூபா கொடுங்க. என்ன பண்ணுறது? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது ஸ்டுடியோ, நான் அருண். இன்னைக்கு படம் விடுதலை பார்ட் 2. நம்ம விஜய் சேதுபதி சார் நடிச்ச படம். சாரி, விடுதலை 1 வந்து சூரி ஹீரோ, இதுலேயும் சூரி தான் ஹீரோ. 2 பேருமே இன்னைக்கு இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும். ஏன்னா விடுதலை 1 வந்து பெரிய ஹிட் தெரியும் உங்களுக்கு. விடுதலை 1ல சூரிக்கு மெயின் கேரக்டராக அடிச்சிருப்பாரு. ரொம்ப பிரமாதமாக அதில் பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். அவருக்கு ஒரு ஹீரோவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. சூரி ஒரு ஆக்டராக இல்லை, ஒரு காமெடி ஆக்டராக இல்லாமல் ஒரு நடிகராக அவர் தேய்ச்சி விட்டார். இப்போ வந்து விடுதலை பாட்டு வருது. இதில் வந்து விஜய் சேதுபதி கேரக்டர், அந்த வாத்தியாருங்க கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லாகிட்டு முன்னாடி லேசி மதட்டில் பார்ப்போம். படம் வந்து ரிவ்யூ சொல்கிறேன். அதே மாதிரி முஃபாசா, நம்ம ஹாலிவுட் படம் த லயன் கிங்கோட பார்ட் 2 ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். அதில் முஃபாசாவோட கேரக்டர்லாம் அதில் பேக் பண்ணி எடுத்துருப்பாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அது தேட்டர் இன்னைக்கு பாதி தான் ஃபுல்லாக இருக்குது. பார்ப்போம். ஃபஸ்ட்டு விடுதலை பார்ட் 2 பார்க்க 2 படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். மறுபடியும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு டபுள்யூ ரிவ்யூ சொல்லிட்டு நானும் ரிவ்யூ பண்ணுறேன். படம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, கூட்டம் போயிட்டு படத்தை பாருங்க. இங்க படம் பார்க்கவா? இடத்துல இருந்துட்டேன். பெருமாள் வாத்தியாரோட பயணமும் விடுதலை 2 படம் பார்த்தாச்சு. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். படம் பார்த்து மக்கள் என்ன சொல்றாங்க. ஓகே, விடுதலை இருக்கா? நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் முடியல. அது படம் இருக்கு. நல்லா இருக்கா? படம் இருக்காது. நல்லா இருக்கு. வேற மாதிரி நல்லா இருக்கு சார். விடுதலை படம் சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பரா படம். நல்லா விடுதலை எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. ஒன்னோட நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கட்சி தான் படம் இருக்கு. படம் இருக்குண்ணே. ஏன் அற்புதமான படம். நல்லா இருக்குல்ல? அற்புதமான படம். படம் இருக்குண்ணே. நல்லா இருக்கு. படம் இருக்கால? படம் இருக்காலே சொல்ற மாதிரி இல்ல. படம் இருக்கு. நல்லா இருக்கா? படம் இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர். படம் இருக்காலே வேற லெவல். வெற்றிமாறன் அது படம் இருக்கு. படத்துக்கே போலாம் இல்ல. நான் வெள்ளம் அது படம் இருக்கு. நல்லா இருக்கு. படம் ஒண்ணு மாதிரி இருக்கா? அப்படி அது எக்ஸ்பெக்ட் பண்ணாது கொஞ்சம் கம்மி தான் சார். பாத்தீங்களா? இது ஆக்டிங் இருக்கா? சூப்பர் ஆக்டிங். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு?
விடுதலை 2 அந்த சுமாரா சார் இருக்கு. அந்த அளவுக்கு இல்ல சார். ஒண்ணு பாத்தீங்க ஒண்ணு நல்லா ஒண்ணு நல்லா இருந்தா சார். இது எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல சார். இது எதிர்பார்த்த இல்ல. இது எப்படி சார்? என்ன சார்? இது நல்லா இருந்தா சார். சூரிய நல்லா இருந்துச்சு சார். படம் சரியில்லை சார். உங்களுக்கு இல்லையா? படம் இருக்கு. இது ஒரு அவார்டு படம் கிடையாது. படம் இருக்குல்ல? நம்ம குப்புசாமி. அது படம் இருக்கு. அது படம் இருக்கு சாமி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? படம் இருக்கு. படம் இருக்கு. அப்புறம் வரோம். நல்லா இருக்கா? ஒன்னோட நல்லா இருக்கா? முதல்ல படம் பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்க பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. படம் இருக்கு. ஏன்டா வந்தவனும் இருக்கு. ஓகே. படம் எப்படியா இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்ல, ஸ்லோவா போகுது. பார்க்கலாம். படம் எப்படியா இருக்கு? படம் இருக்கு. நல்லா இருக்கு. படம் இருக்கானே? நல்லா இதுல நல்லா இதுல நல்லா இருக்கு. படம் எப்படியா இருக்கு? படம் இருக்கு. வெற்றி மாறனாலே வெற்றி தான். படம் இருக்கு. படம் இருக்கு. சூப்பர் படம். நல்லாவே இல்ல படம். தயவு செய்து யாரும் படத்துக்கு வந்துடாதீங்க. ரொம்ப கேவலமா இருந்துச்சு படம். ஐயோ. சத்தியமா நல்லா இல்ல. ஒண்ணு சொல்லுவாங்க. ஒண்ணு நல்லா இருந்தது. ரெண்டு வாத்தியார் செம நடிப்பு அருமை அருமை. யாரு? டிசி சார். ஆமா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப அருமை சிறப்பு. சூரியன் ஆக்டிங் இதுல அதிகமா இல்ல அதிகமா இல்ல. ஆக்சுவலி. ஆமா ஓகே. மத்தபடி விஜய் சேதுபதி ஆக்டிங் அருமை. பார்க்கலாம்ல? பார்க்கலாம். படம் இருக்கு. நீராஜா மியூசிக் தாங்க. இல்லையா மியூசிக் தான். சரியான இது வெற்றி மாறன். ரொம்ப நல்லா இருக்குங்க படம். மிக அற்புதமான படம் தம்பி இந்த படம். ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். சித்தாந்தம் இது, தத்துவம் இது போன்ற ஒரு அற்புதமான விஷயங்களை ஒரு மக்களுக்கான படத்தை மிக அழுத்தமாக எடுத்திருக்காரு வெற்றிமாறன். வெற்றிமாறனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர்கள் வசூல் பண்றதுக்காக காசுக்காக எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் மத்தியில மக்களுக்காக படம் எடுக்கக்கூடிய வெற்றிமாறனை போன்றவர்கள் நாம் போற்றணும், பாராட்டணும். வெற்றிமாறனுக்கும் படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. படம் நன்றி. அது படம் இருக்கு. லாஸ்ட் நீங்க தான். நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. ராஜா சார் மியூசிக் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி ஏதாவது கொஞ்சம் வெடிக்குதோ? இல்ல ஓகே நல்லா இருக்குல்ல? ஓகே தான். ஒன்ஸ் பார்க்கலாம். பார்க்கலாம். விஜய் சேதுபதி ஆக்டிங் எல்லாமே ஓகே. எல்லாம் ஓகே தான். சொல்லுங்க ப்ரோ, எல்லாம் பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் தான் ப்ரோ வரணும். ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து லாக் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. விடுதலை பார்ட் 1 லெவல்ல எதிர்பார்த்தோம். ஆனா பார்ட் 2 அவ்வளவா இல்ல. செகண்ட் ஹாஃப் சூரிக்கு பார்ட்டே இல்ல. இது ஃபுல்லா விஜய் சேதுபதி தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அதனால அவ்வளவா அதே மாதிரி முடிவும் சரியில்லை. கடைசியா அந்த ஜீப்பை கவுத்து விட்டுருந்தா கூட பரவாயில்ல. அதுவும் பண்ணல. ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்ல. பார்க்கவே முடியல. ஏன் பொண்ணு பாத்தீங்களா? ஒண்ணு பார்த்துதான் 2க்கு வந்தோம். ஏமாந்துட்டோம். இனிமேல் 1 எடுக்கலாம் 2 எடுக்கலாம்னு சொல்லி நல்லா இருக்கு. 2ல சொதப்பிடுறாங்க. ஓகே. படம் இருக்கானே? எப்படி இருக்கு படம்? என்னது? நல்லா இருக்கு. படம் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பர். படம் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? படம் நல்லா இருக்கா? படம் எப்படி? கொல்லும் போங்க. ஏய் கார காட்டு. படம் எப்படி இருக்கு? பார்க்கலாமா? படம் இருக்கு. படம் இருக்கு. நல்லா இருக்கு. அது படம் இருக்கு. படம் எப்படி? அருமையா இருக்குண்ணா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இதான் ஸ்டுடியோ, நான் அருண். விடுதலை பாகம் 2 படம் பார்த்தாச்சு. மக்கள் ரிவியூலாம் பார்த்துருப்பீங்க. முன்னாடி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. படம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறத விட படம் நல்லா இருக்கு அப்படி சொல்லலாம். ஃபுல்லாக வந்து ஆகலாம் நான் சொல்ல மாட்டேன். படம் வெற்றிமாறன் வெற்றி தோல்வி எல்லாமே வெற்றிமாறன் எடுத்த ஒரே டேரக்டர் வெற்றிமாறன் சார். இப்போ இந்த 2K காலகட்டத்தில் அப்போ விட்டவர் நல்லா திரைப்படம் கொடுத்துட்டு இருந்தாரு. திரைக்கதையெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த படத்தை விடுதலை 2 வந்து விடுதலை 1 மாதிரி நான் சொல்ல மாட்டேன். விடுதலை பாகம் 2 வந்து வேற, விடுதலை பாகம் 1 வேற. ஆனால் கதை ஒன்று தான். அந்த ஃபர்ஸ்ட் பாடோட கதையோட தொலைச்சி தான் பாகம் 2.
அந்த படத்துல வந்து சூரி ஹீரோ, இந்த படத்துல விஜய் சேதுபதி தான் ஹீரோ. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதியோட ஸ்டோரி அவரை பத்தி தான். ஏன்னா பாகமன்ல பாகமன் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்துல எப்படி அவர் டிராவல் ஆகுறாரு, சூரி எப்படி கதை உள்ள வாழ்றாரு, அங்கே வாத்தியாருங்கிற ஒரு பெருமளங்க ஒரு பேர் உள்ள எப்படி அரெஸ்ட் பண்றாங்க, எதனால அரெஸ்ட் பண்றாங்க, எதுக்காண்டிங்கிறது இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா லீடிங் லாஸ்டா போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்லயே, லாஸ்டா பார்ட் 2க்குள்ள என்னென்ன வரும்னு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல விஜய் சேதுபதி இருக்காரு அப்படின்னு ஒரு சீன் வந்த தவிர அது சூரி அருமையா கொண்டு போயிருப்பாரு. இதுல வந்து சூரிக்கு வந்து சூரி இருக்காரு, சைலண்டா இருக்காரு, கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் பண்ணிட்டு போவாரு. பாருங்க கதையை. நம்ம அந்த கதையை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி சார் அவரோட ஆக்டிங் பத்தி சொல்லணும்னா தெரியும், நேச்சுரல் ஆக்டர் எப்பவுமே அவரோட ஆக்டிங் குறைய சொல்ல முடியாது. அருமையா அடிச்சிருப்பாரு, சூப்பரா இருந்துச்சு அவரோட ஆக்டிங் எல்லாம். ரொம்ப பெரிய விஷயம், ஒரு பெரிய ஹீரோ இப்ப எல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு அவர் நடிக்கிறதுங்கிறது இன்னமும் டெடிகேஷன் பண்ணிட்டே இருக்காரு. சினிமாவுக்காண்டி அவர் ரசிகர்களை ரசிக்க வைக்கிறாரு. அவரோட நடிப்பு தான் கடைசி வரைக்கும் நம்மளை பார்க்க வச்சது. அது சமயம் அந்த பதில வந்து பார்ட் 1 மாதிரி ஏன் கதை இது இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் வந்து அதுல உள்ள மாதிரி நம்ம சூரிய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் ஹீரோவா காமெடியா பார்த்துட்டு அதுல உள்ள ஒரு விறுவிறுப்பு அந்த கதைக்குள்ள சுவாசத்தை கொடுத்தாரு ஹீரோக்குள்ள. அதே மாதிரிதான் இதுல விஜய் சேதுபதி சாரும் பண்ணியிருக்காரு. ஆனா இதுல வந்து கொஞ்சம் ரொம்ப லேகா இருக்குது, வளர்ந்து பேசிட்டு இருக்க மாதிரியா இருக்குது. இந்த கதையை பத்தி சொல்லணும்னா நம்மளா யூடியூப் எல்லாரும் மாட்டிருக்கணும், ரிவ்யூ பண்ற யூடியூபர்ஸ் எல்லாருமே மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு அப்படி இருக்கு. நம்ம ரொம்ப அரசியலுள்ள போக வேண்டியதா இருக்கும். அந்த காலத்துல உள்ள மாதிரியே இருக்குது. அந்த காலத்துல உள்ள அரசியலை இப்ப சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துக்கு தேவையானு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை தான் சொல்றேன். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் ஆனா வந்து அந்த மலைவாழ் மக்கள் நடக்கிற கதையில ஒரு எப்படி ஒரு போராட்ட கதை காட்டுறாங்க. ஒரு எப்படி சொல்றது, தோழர்களேன்னு சொல்ற ஒரு சங்கம் மூலியமா அவர் எப்படி நிறைவேற்றுறாரு, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இப்படி போடுறாரு, இதுதான் அந்த கதையை மையப்படுத்தி சொல்றாங்க. நான் கதையை சொல்லிட்டேன் நினைக்கிறேன், சொல்ல மாட்டேன். அதுல அவர் போராட்டம் பண்ற ஒரு தியாகத்தை பத்தி தியாகம் என்னென்ன செஞ்சிருக்காரு, எதுக்காண்டி போடுறாரு, இதை பத்தி அவங்க தெளிவா ஒரு முறை டைலாக் நிறைய புரிஞ்சிக்க முடியாத விஷயத்தெல்லாம் விஜய் சேதுபதி சார் பேசுறாரு. அவரோட டைலாக் வெற்றிமாறனோட டைரக்ஷன்லயும் அந்த கதை ரேட்டிங்லயும் தெரியுது, அது புரிஞ்சிக்க முடியுது. ஆனா கதை வந்து திரைக்கதையா ஒரு கமர்ஷியலா பார்க்க முடியாது, ஜென்ரலா பார்த்து வரலாம். படம் ரொம்ப மோசமான இல்லை, பார்க்கலாம், ஜென்ரலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டு நினைச்சிட்டு போக வேண்டாம், விஜய் சேதுபதி படமாவே பார்த்துருந்தீங்கன்னா பிடிக்கும். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உள்ள நிறைய நடிகர்கள்லாம் அதில் வரமாட்டாங்க, வந்தாலும் ரொம்ப நேரம் பேச மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. இப்போ செகண்ட் பார்ட்டில் உள்ள புது நடிகர்கள் தான் அதில் பேசாம இருக்கிற நடிகர்களும் அதில் பேசுவாங்க, கவலைப்படாதீங்க. அது மாதிரி எடுத்துருப்பாரு விஜய் சேதுபதி சாரே. மஞ்சு வாரியர் நடிச்சிருக்காங்க. அதில் சூரிக்கு ஜோடியா நடிச்ச பிரகாஷ் ஒய்ஃப் தங்கச்சி அவங்க அதில் வர்றாங்க. ஒரே சீன் வருவாங்க, சீன் வந்துட்டு போவாங்க, நான் இருக்கேன்னு அது காட்டுவாங்க. மற்றபடி வேற புது நடிகர்கள் நிறைய பேர். கிஷோர்லாம் நடிச்சிருக்காரு, கிஷோர் பாருங்க, சூப்பு உண்டை போட்டு சூப்பராக இருக்கும். அவரோட நடிப்பு வெற்றிமாறன் படத்தில் எப்பவுமே கிஷோர் இருப்பாரு, அவரோட நடிப்பை கொடுத்துட்டு போயிருக்காரு. இது மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. பாருங்க, ஒரு வாட்டி பார்க்கலாம் படத்தை கண்டிப்பா. ஓகே, விடுதலை பார்ட் 2 அடுத்த வாரத்தில் பார்ப்போம்.